Hello students, நான் உங்கள் திருவாசகம். So நாம் பார்க்கறது chapter 5 12th max 2 dimensional analytical geometry 2 exercise 5.5. So question is, at a water fountain water attain a maximum height of the height in the 4 meter at a horizontal distance of 0.5 from the origin. If the path the water is the parabola, find the height of the water is horizontal distance 0.7 from the point. அப்படி கேட்குறாங்க. ஸோ ஒரு நீரூற்றில் ஆதியிலிருந்து 0.5 மீட்டர் கிடைமட்டம் ஹரிசாண்டல் லைனில் அதிகபட்ச உயரம் 4 மீட்டர். அது நீரின் பாதை ஒரு பரவளையம் எனில் அதிலிருந்து 0.75 மீட்டர் ஹரிசாண்டல் தூரத்தின் உயரத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ 0.7 from the point of origin. ஸோ சொல்யூஷன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸை டயக்ராமில் ட்ரா பண்ணி எந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ரெண்டுமே அது ஒரு ஓப்பன் டவுன்வர்ட் தான் வருது. எப்படின்னா ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த வாட்டர் இந்த பைப்லேருந்து இங்கேருந்து ஃபோர்ஸாக இப்படி போயிட்டு டவுன்வர்டு தான் வருது. இப்படி கீழே தானே இப்படி விழும் வாட்டர் இந்த பைப்லேருந்து. அப்போ அப்படியே இதில் அதோடைய இந்த பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலாவில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் இருக்காங்க, the maximum height of 4 meter horizontal. The maximum height is a 4 meter horizontal. ஸோ இதான் ஃபஸ்ட்டு பாருவாங்க இந்த டயக்ராமில். அண்ட் the bottom. ஸோ பாட்டம் 0.5 மீட்டர். அப்போ இதில் பாயிண்ட்ஸ் எங்கே வரும்? இந்த பாயிண்ட்ஸ் 0.5 0.5 4. இது ஒரு கண்டிஷன் இருக்கு. நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, find the height of the water is horizontal, distance 0.75. so horizontal 0.75 from the origin 0,0. question from the point of the origin. ஸோ அப்போ இதோட ஹைட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இதோட ஹைட் நமக்கு என்ன தெரியும்? இது என்ன ஆக்சிஸு? இது ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா 0.75, y1. ஸோ சேம் திங். ஸோ இந்த லெவலில் நம்ம வாட்டர் போகும்போது ஸோ இதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது எந்த கண்டிஷன்? ஓப்பன் டவுன்வர்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். x square equal to -4ay. ஸோ அப்போ இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் த ஜென்ரல் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் என்ன? x minus h whole square equal to -4a y minus k. ஸோ the first point என்ன இருக்கு? the point is 0.5, 4. so 0.5, 4 is so இது 1h 1k. so h, k இந்த பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ 0.5 நம்ம எப்படி எழுதலாம்? இது டெசிமல் இருக்கா? இது ரேஷனல் நம்பர் எழுதணும். அப்படின்னா x minus h 0.5 1/2 எழுதலாமா? x minus h whole square equal to -4 a y minus k 4. ஸோ அதே கண்டிஷன்ஸில் நெக்ஸ்ட்டில் இந்த ஆரிஜின் பாயிண்ட் 0,0. ஸோ அதே பாயிண்ட் அது ஆரிஜின் பாயிண்ட் அப்ளை பண்ணால் சேம் இது x, y. அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸோட 0 minus 1/2 whole square equal to -4a 0 minus 4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதோட வேல்யூ என்ன? ஒன்லி 0 minus 1/4 மட்டும் 1/4. இது 1/2 மட்டும் இருக்குது. ஸ்கொயர் பண்ணும்போது 1/4 equal to -4a into -4 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்படி சேம் திங் அப்படி நான் சிம்பிளை பண்ணுறேன். இதிலிருந்து 1/4 4. ஸோ ரெண்டு உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2 என்ன கிடைக்கும்?
4 4s are 16. 1 by 4 equal to 16a. So a தான் நமக்கு தேவைப்படும். a மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். இப்போ a equal to 1 by 4 into 16. So 4 into 16 மல்டிப்ளை பண்ணால் 64. ஸோ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஏ என்ன பண்ணுறோம், அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் 1 by 2 ஹோல் ஸ்கொயர் equal to minus 4. ஏவோட வேல்யூ என்ன, 1 by 64 y minus 4. This is the general equation. இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா, இதோட ஹைட்டு தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். 0.75, y1 from the origin. ஸோ இதோட ஹைட் தான் நம்ம கேட்குறாங்க. from the origin என்ன பாயிண்ட்டு, இப்போ the point is from the origin 0.75, y1. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் இது அப்புறம் இது எக்ஸ் இது ஒய்ன்னு சொல்லிட்டு இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் இது எக்ஸ் ஒய் இதில் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஒய் அப்ளை பண்ணும்போது எக்ஸோட என்ன, ஸோ 0.75 அப்படி எழுதலாம். அப்படின்னா 3/4 எழுதலாம். 0.75 வந்து 3/4, 3/4 தான் 0.75 into 1 by 2 ஹோல் ஸ்கொயர் equal to மைனஸ், ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, இது மல்டிப்ளை பண்ணால் -4/64 to y1. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன, y1 minus 4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாமா. ஸோ எல்சிஎம் எடுத்தால் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ இதில் 4 இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 4 ஆயிருமா. இப்போ 4 மேலே என்ன வருங்க 4. இப்போது போத் சைடு 2 மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். அப்போ 3 minus 2 வந்து 1. 1/4 ஹோல் ஸ்கொயர் equal to இங்கே -4/64 into y1 minus 4. ஸோ ஸ்கொயர் பண்ணலாமா, ஸ்கொயர் பண்ணால் 1/16 equal to -4/64 y1 minus 4. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 4 into 4 பண்ணால் 4 times. ஸோ இது கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணால் 1 times. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 1 மட்டும் இருக்குது. இங்கேயும் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் -1 into y1 minus 4 வருது. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 1 equal to -y1 plus 4, -y1 plus 4. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரலாமா. ஸோ y1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ y1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் y1 equal to 4 minus 1. y1 வந்து வெளியே எடுத்தால் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கலாம். இது 4 minus 1 வருது. அப்போது y1 equal to என்ன கிடைக்கும், 3. ஸோ y1 வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ y1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. திஸ் இஸ் த ஹைட். அப்போ ஹைட் இஸ் 3 meter. ஸோ the height is height is 3 meter. So this is the y value. Thank you.